அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு தொடர் படிப்பை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிலே 1:19 நாங்கள் வாசிக்கிறது என்னவென்றால், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சென்ற படிப்புகளிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று நீ கண்டவைகள், அடுத்தது இருக்கிறவைகள், அதுக்கடுத்தது இனி இதற்கு பிறகு சம்பவிக்க போகிறவைகள். நீ கண்டது என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை பொருந்திய காட்சியை அவர் பார்த்தார். அவருடைய கண்கள், சிரசு, அவருடைய வஸ்திரம், பாதங்கள், அவருடைய சத்தம், இப்படியாக அவரை குறித்துள்ள தரிசனத்தை அவர் பார்த்தார். அது கண்டது என்ற பகுதியிலே அடங்கும். 2வது பகுதி இருக்கிறவைகள். அவைகள் 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இருக்கிறவைகள் என்னவைகள்? இருக்கிறவைகள் சபைகள். அது நாங்கள் 3ஆம் அதிகாரம் லவோதிக்கேயா சபையோடு கூட இருக்கிறவைகள் முடிந்தது. அந்த பகுதி முடிந்தது. 2வது பகுதி முடிந்தது. எனவே ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் முடிந்தது. இன்றைக்கு 3வது பார்ட், தேர்ட் பார்ட். என்னது அது? இனி சம்பவிக்க வேண்டியவைகள். இனி சம்பவிக்க வேண்டியவைகள். இந்த உலகத்திலே இனி நடக்க போற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சில காரியங்களை நான் கூறிவிட்டு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் நுழையலாம் என்று இருக்கிறேன். அநேக கிறிஸ்தவ தேவ பக்தர்கள் மத்தியிலே, டீச்சர்ஸ் மத்தியிலே, அதாவது வேத வாக்கியான மத்தியிலே பலப்பட்ட கருத்துகள் இருக்கு. உதாரணமாக, நடந்து முடிந்த காரியங்களிலே அவர்களுக்கு அநேக கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த காரியங்களிலே பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதே போல நடக்க போற சம்பவங்கள், இனி இந்த உலகத்திலே நடக்க போற சம்பவங்களை குறித்தும் அவர்களுக்கு பல கருத்துகள் இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற காரியங்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது வீடியோக்களையோ டெலிவிஷன்லயோ புத்தகத்திலேயோ அதை வாசித்து போட்டு அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், நான் படித்தது இப்படியா இருக்கிறது என்று முரண்பட்டதா இருந்தால் நீங்கள் தாராளமா என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். நான் அதுக்கு விடை பெற தயார். ஆனால் நீங்கள் வாசித்தது படித்ததுக்கு சரி சமனாக போய்கொண்டிருக்குமானால் இது சரியான போதகம் என்றோ, அல்லது நீங்கள் வாசித்தது படித்தது கேட்டது அநேகம் இருக்கிறபடினால் இது வித்தியாசமாக சற்று ட்ராக் மாறுகிற மாதிரி தெரிந்தது என்று சொன்னால், ஓஹோ இது பிழை என்றும் நீங்கள் நியாயத்திருக்க முடியாது, சொல்ல முடியாது. அதை ஆதாரத்தோடு அதை காண்பித்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயார், அதை நாங்கள் பார்க்க தயார். எனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை, விளங்கினதை, இந்த சிறியவனுக்கு கற்று சொல்லிக் கொடுத்ததை, கேட்டு ஆராய்ந்து பெற்றுக் கொண்டதை நான் உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன். ஏன் இந்த 3வது பகுதியானது இனி சம்பவிக்க வேண்டியவைகள். அது மிக முக்கியமான காரியங்கள். எனவே அதை குறித்து ஒவ்வொரு வசனங்களாக நாம் ஆராய போகிறோம். இந்த இனி சம்பவிக்க போகிறவைகளை என்று யோவான் அடிகளுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் பரலோக காட்சிகளை. அந்த 3வது பகுதி எதுவரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 3வது பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரங்கள் வரைக்கும் உள்ள பகுதி இனி சம்பவிக்க வேண்டியவைகள். மிகப்பெரிய பகுதி ஒன்றை பார்க்கிறோம். இந்த இனி சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்லப்பட்ட இந்த 3வது பகுதியை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இனி சம்பவிக்க வேண்டியவைகளை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, அதை எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், நாம் வாழுகின்ற இந்த பூமியையும் வானத்தையும் வைத்துக் கொண்டு 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, அதாவது 4ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்போதுள்ள இந்த வானமையும் பூமியையும் வைத்து நடக்கப் போகின்ற பரலோக காட்சிகளும் பூமியிலே நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை குறித்து அது விவரித்து சொல்லுகிறது, சொல்லப்பட்டுக் கொண்டு போகிறது. இப்ப இருக்கிற பூமியையும் வானத்தையும் வைத்து 20ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரத்திலே இனி வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியை குறித்து அங்கே சொல்லப்படுகிற காரியம்.
20 22 புதிய வானம் புதிய பூமி. எனவே பூமியை அஸ்திவாரம் பண்ணி வானத்தை வைத்து 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பழைய வானம் பழைய பூமியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள், இனி இருக்க வேண்டிய காரியங்கள், அங்கு பரலோக காட்சிகள், இனி நடக்க போற புதிய வானம் புதிய பூமியிலே காணப்படுகின்ற காரியங்களை குறித்து அவற்றை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். எனவே இவற்றை நீங்கள் மனதிலே கொண்டவர்களாக 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்குள்ளாக நாம் நுழைவோமாக. வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் நுழைவோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும்போது வசனத்தோடு ஆரம்பம், இவைகளுக்கு முன்பின்பு. அதே சமயம் இந்த வசனம் முடியும் பொழுது இவைகளுக்கு பின்பு சம்பவ வேண்டியவைகள் என்று 2 விதத்திலே இவைகளுக்கு பின்பு என்று வருகிறது. பாருங்கள், நன்றாய் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இதிலிருந்து முதலாவது இவைகளுக்கு பின்பு என்றால் எவைகளுக்கு பின்பு? பூலோகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காட்சி, சபைகளை குறித்துள்ள காட்சி. உலகத்திலே கிருபையின் காலத்திலே கர்த்தர் கொடுத்த சபைக்கு காலம், அதாவது நாம் வாழுகின்ற காலம், இந்த கிருபையின் காலம், ரட்சிப்பின் காலத்தை குறித்து பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளையும் காரியங்களையும் பார்த்துக் கொண்டிருந்த யோவானுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, இவைகளுக்கு பின்பு. இந்த சபையை விட்டு, இந்த சபை காலத்தை விட்டு இன்னொரு காலத்து இடத்துக்கு கொண்டு போகிறார். இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு என்று வேறொரு காலத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். வேறொரு இடத்திலே கொண்டு வந்து காண்பிக்கிறார். இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறார். அங்கு காட்சிகளை பார்க்கிறார். பூமியிலே பார்த்த காட்சியை தவிர பூமியிலே பார்த்துக் கொண்டிருந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தவருக்கு சரி, இவைகளுக்கு பின்பு இவ்வளவு முடிந்தது, இனி நடக்க போறதை பார், இனி சம்பவிக்க போடுவதை காண்பிக்கிறேன் சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. எனவே அது பரலோகத்துக்கு பார்வையிலேயா கண்கள் திறக்கப்படுகிறது, இடம் மாற்றப்படுகிறது. பூமியிலே பார்த்துக் கொண்டிருந்த காலத்தை பார்த்துக் கொண்டிருந்த இவர் இப்பொழுது வேறொரு காலத்துக்கும் வேறொரு இடத்துக்கும் அப்படியாக திறக்கப்பட்டு காண்பிக்கப்படுகிறார். எனவேதான் இவைகளுக்கு பின்பு 2 ஆந்தரம் வரும்பொழுது ஒன்று அந்த இடத்தை விட்டு திருப்பப்படுகிறார், அந்த காலத்தை விட்டு திருப்பப்படுகிறார். எனவே அதை சிந்தனை வைத்தவர்களாக நாம் இந்த 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினர். அதாவது சபையினுடைய காலம் 2, 3ஆம் அதிகாரத்தோடு கூடுள்ள அந்த காலம் முடிவடைகிறது. அது எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். அதாவது நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக சபையினுடைய காலம் முடிந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை என்ற சொல்லே நீங்கள் வாசிக்க மாட்டீர்கள். சபை என்ற சொல்லே இருக்காது. 16வது வசனத்துல கடைசி வசனத்தில் வருகிறது, 22:16 வருகிறது சபை என்று சொல்லி வேறு அர்த்தத்தோடு கூட வருகிறது. அதுக்கிடையில சபை என்ற சொல்லே இல்லை. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த நேரத்திலே இந்த சபையின் காலம் முடிய சபை மறைந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. சபை இந்த பூமியில். அதனால்தான் இனி சம்பவிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லப்பட்ட இடத்திலிருந்து சபை என்ற சொல்லை அவர் பார்க்கவில்லை. சபை என்ற சொல்லுடைய அர்த்தமே இல்லை, ஒரு சொல்லும் இல்லை. அதற்கு முன்பாக சபை 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 சபைகள் சபைகள் சபை என்ற சொல்லை நீங்க வாசித்துக் கொண்டே போவீர்கள். எபேசு சபைக்கு சொல்லு, சிமினா சபைக்கு சொல்லு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சபை என்று சொல்லு 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் எதிரொலித்த சத்தம் 4ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் இல்லை. அங்கு ஒரு வசனத்தில் வருகிறது, அது பின்பு நாங்கள் பார்ப்போம். சபை என்ற சொல்லு அங்கு இல்லாமல் அவருடைய அர்த்தம் சபை எடுத்துக் கொள்ளப்பட்டாய். சில பேர் வியாக்கியானம் பண்ணுவார்கள் என்னவென்று சொன்னால், இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க வேண்டியவரை உனக்கு காண்பிப்பேன் என்று அந்த விளம்பின சத்தத்தை கொண்டு சில வியாக்கியானிகள் சொல்லுகிறார்கள். அதாவது யோவானை இங்கே ஏறிவாண்டு அவர் எடுத்துட்டார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால் சபையை எடுத்துக் கொண்டு விட்டார். யோவான் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார் என்ற அர்த்தத்தை கொண்டு சில பேர் எழுதியிருக்கிறார்கள். யோவான் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். எனவே யோவானை இங்கே ஏறிவாண்ட உடனே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டது மேலாக பரலோகத்திலே வந்துவிட்டது, பூமியிலே இல்லை என்று வியாக்கியானம் பண்ணுறவர்களும் உண்டு.
ஆனால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், யோவானுக்கு ஆண்டவர் பரலோக காட்சிகளை காண்பிக்கிறதுக்காக இங்கே ஏறிவா என்று அவர் அழைக்கிறார். இந்த நாட்களிலே அநேகம் பேர் தவறுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உதாரணமாக அநேகம் பேர் என்ன கேட்டுக்கொள்ளுங்கள், இன்றைக்கு அநேக பிரசங்கங்களுக்கு குறைவில்லை. இன்றைக்கு எல்லாரும் எடுத்த பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே என்ன செய்கிறார்கள், இன்டர்பிரேட் பண்ணுகிறார்கள். அதை சொல்வது அலகோரிக்கல் பிரீச்சிங் என்று. அலகோரிக்கல் பிரீச்சிங் அந்த லிட்டரல் பிரீச்சிங், அதாவது வசனம் இருக்கிற வண்ணமாக பிரசங்கம் பண்றதில்லை. அது மிக மிக குறைவு கிறிஸ்தவ உலகத்திலே. அது எழுதியிருக்கிற வண்ணம், முதலாவது நாம் நீங்க அநேக போதகர் இருக்கிறபடினால, இருக்கிறபடினால, பைபிள் வாசிக்கிற நேசிக்கிறவர் இருக்கிறபடினால உங்களுக்கு சொல்லித்தார். முதலாவது வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது இருக்கிற வண்ணமாகவே அதை வாசிக்க வேண்டும். அதுல ஏதாவது உங்களுக்கு பொருத்தம் இல்லை, உங்களுக்கு விளங்காவிட்டால், அது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை சூழ்நிலைகளோட பார்க்கணும். எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன என்று. அதில் உங்களுக்கு புரியவில்லையா, மூன்றாவது கட்டம் வேற மொழிபெயர்ப்பை எடுத்து வாசிக்க வேண்டும். வேற மொழிபெயர்ப்பில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை வாசிக்க வேண்டும். அவர்களுடைய வேதத்திலே மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை 2-3 வரை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால், நாலாவது என்ன செய்ய வேண்டும், ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு போக வேண்டும். மூலப்பாசியா எபிரேய எடுத்து வாசிக்க வேண்டும், அல்லது புதிய ஏற்பாடு கிரேக்க பாசி எடுத்து வாசிக்க வேண்டும். அவர்கள் அங்கு மூலப்பாசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை மொழிபெயர்த்தால் தான் ஒரு வசனம் அதனுடைய அர்த்தத்தை நாம் கண்டுகொள்ளலாம். அதை நாங்கள் பிரசங்கம் பண்ணலாம். அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு கண்டவாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு போனால் அதெல்லாம் அது சரியில்லை. அது மகத்துவம் குறைந்து போகும் இந்த காலத்திலே. உதாரணமாக நான் ஒரு வசனத்தை சொல்றேன். தமிழ் பைபிள் ஏராளம் அப்படி இருக்கு பாருங்க. அந்த லிட்ரலாக எடுத்து வாசிக்கப்பட வேணும். அதுக்கெல்லாம் நாங்க நம்முடைய மைண்ட்ல வர கருத்தை பூத்தி கொண்டிருக்க கூடாது. அது அலங்கோரிக்கிறேன் பாருங்க. கற்பனை, மனுஷனுடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசமாக போதிக்கிறீர்கள் இயேசு குற்றம் சாட்டினார். மனுஷ கற்பனைகளை நீங்கள் உபதேசமாக கொண்டு வருகிறீர்கள். ஆண்டு எழுத பிரகாரமா வாசிக்கிறது இல்லை. உதாரணமாக நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் பாருங்க. நான் அவனை கண்டபோது மலைத்தேன். நான் அவனை கண்டபோது மலைத்தேன். மலைத்தேன் என்றா என்ன? திகைத்தேன், மற்றது பிரமித்தேன், ஆச்சரியப்பட்டேன் என்று அர்த்தத்தோடு மலைத்தேன் என்று சொல்லலாம். அது அர்த்தம் அங்க வருது. இந்த தேன் நல்ல தேன், இது மலைத்தேன். சொல்லுப்புல இருக்கு. ஏதாவது சொல்லுப்புல தெரியுதா? மலைத்தேன், இது ஒரு அர்த்தம். அவனை கண்டபொழுது மலைத்தேன், பிரமித்தேன், ஆச்சரியப்பட்டேன், மிகவும் எனக்கு என்ன பண்ணேன், மலைத்து பிரமித்தேன், ஆச்சரியப்பட்டேன். அப்படி மற்ற ஒருவர் தேன் நிற்கிறார். இந்த தேன் நல்ல தேன், இது மலைத்தேன். என்ன தேன்? மலைத்தேன். வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? எந்த சூழ்நிலையில் அது பாவிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் அதை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். உதாரணமாக வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரேல் மக்களை பார்த்து, உங்களுடைய பக்தி இந்த பனியை போல் இருக்கிறார். உங்களுடைய பக்தி பனியை போல் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? பனியானது காலை நேரம் அப்படியே காணப்படும், மூடி வெயில் விரிச்சோட அது மறைஞ்சு போயிடும். அப்படித்தான் உங்களோட பக்தி. ஒரு கொஞ்ச நேரம் தான் நீங்க ஆண்டவர் கர்த்தா வந்து இருக்கிறீங்க. அது கொஞ்சம் விட்டோட விட்டுட்டு ஓடி போகிறீங்க. அதனால உங்களுடைய பக்தி பனியை போல் இருக்கிறது குற்றம் சாட்டுறார். அதே சமயம் இன்னொருத்தர சொல்லுகிறார், எப்படி? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அப்ப என்னட்டு மொழிபெயர்ப்பீங்க? கொஞ்ச நேரம் இருப்ப விட்டுட்டு ஓடிடுவேன். பனி என்றால் தானே. முதல் என்ன சொல்லுகிறார்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். உங்களோட பக்தியை பார்த்தா பனியை போல கிடக்குதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் தான் உங்களோட பக்தி. வாரத்தை முதல் நாள் தான் உங்களோட பக்தி.
பணி செலுத்த வந்தாதான் உங்களோட பக்தி. வீட்டுக்கு போனா உங்களோட பக்தியை காணையில அந்த பணியை போல ஒரு ஷார்ட் டைம், ஒரு குறுகிய நேரம் என்று ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். அதே சமயம் இன்னொரு இடத்துல நான் அவனுக்கு பணியை போல் இருப்பேன் என்றார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கொஞ்ச நேரம் நான் உன்னோட இருப்பேன், அப்புறம் போன் விட்டுட்டு நான் போயிருவேன். முடிக்க முடியுமா? அது பணி அந்த இடத்துல என்னத்துக்கு வருகிறது, இந்த இடத்துக்கு என்னத்துக்கு வருகிறது, அதை குறித்து என்னத்தை சொல்லுகிறார், இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை சிச்சுவேஷன்ல வச்சு பார்த்து விளங்கிக் கொள்ளணும். பணி என்ற உடனே எல்லாத்துக்கும் பணி பணி பணின்னு போறது இல்லை. பணி என்றா என்னத்துக்கு எது சூழ்நிலையை பார்க்கப்படணும். அதான் வேதம் வாசிக்கிற வடிவு அழகு. இன்னைக்கு பணி என்றோன்னா பணி பணி என்றோன்னா அது பரிசுத்தாவி, பணி என்றா அது கிருபை, அது எங்கேயோ போய் முடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல கண்டுட்டாங்க அதை பணியை போல இருப்பது. இப்ப இந்த இன்டர்பிரிட் பண்றது இல்ல, பிரசங்கம் பண்றது இல்ல, வாக்கியம் எடுக்கிறது இல்ல, நீங்க கொஞ்சம் கவனமாக படிச்சு பழகும். ஏன் பணியை போல் இருப்பேன் இஸ்ரவேலுக்கு சொன்னா கொஞ்சம் நேரம் உங்களோட இருப்பேன், பிறகு விட்டுட்டு போவேன். அவருடைய குணாதிசயத்துக்கு விரோதமானது. ஏன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உலகம் முடிவறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண ஆண்டவர். பணியை போல் இருப்பேன் என்று சொன்னா கொஞ்சம் விட்டு போய்வார் கூட ஆண்டவர். இந்த ஆண்டரை நம்பினாக்க நாங்கள் நடுத்தருவிழா வரப்போறோம் போட்டாக்கண்டு அப்படி மொழிபெயர்க்கிறார். எனவேதான் வேதத்தை தயவு செய்து வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசியுங்கள். இங்கே யோவானை குறித்து அவர் சொல்லுவார்கள் என்னென்றால், அது சபை எடுத்துக் கொள்ளப்படுறதுதான் அந்த யோவானுக்குரிய அடையாளம். எனவே இங்கே ஏறிவாண்டோட சபையை தூக்கிட்டார் என்று சொல்லுவார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படும், ஆனால் இந்த இடத்திலே அது அதுவல்ல. யோவானுக்கு ஒரு தரிசன பரலோக காட்சிகளை காண்பிக்கிறதுக்காக அவருக்கு என்ன செய்கிறாராம், கண்களை திறந்து காண்பிக்கிறார். இங்கே ஏறிவா என்றதை காண்பிக்கிறார். எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளை நாம் மனதிலே கொண்டவர்களாக வேதத்தை உற்று பார்ப்போமாக. முதலாம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சத்தத்தை கேட்ட கையோடு கூட அவர் சொல்லுகிறார், உடனே ஆவிக்குள்ளானே. இந்த ஆவிக்குள்ளான இந்த சந்தர்ப்பம் வேற எங்கேயாவது நாங்கள் பார்த்திருக்கிறோமா? எங்கேயாவது வாசிச்சிருக்கிறீங்களா? பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய வசனத்தை பாருங்கள். முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம், மன்னிக்க 10ஆம் வசனம். எஸ் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 1:10. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். இப்பொழுது பார்க்கும் பொழுதும் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அவருக்கு திரும்பவும் இங்கு பின்பு ஏறிவாண்ட சத்தத்தை கேட்ட கையோடு கூட அவருக்கு என்ன உண்டாகிறதா பாருங்கள், ஆவிக்குள்ளானார். அடுத்த ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவிக்குள் என்னை வனாந்தர இடங்களிலே இந்த காரியத்தை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். இதில் நாம் என்ன விளக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், அநேக இந்த சிந்தனை இருக்கும். கிறிஸ்து யோவானுக்கு தரிசனம் முழு தரிசனத்தை காட்டின கையோடு கூட எல்லாவற்றையும் பார்த்து உட்கார்ந்து எழுதினார். ஒன்றும் கூடி தப்பாமல் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் முடிச்சாருன்னு நினைப்பீங்க. அப்படிதான் நினைப்போம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் கடை எழுதி ஒன்று கூடி புலவர்
தவறாமல் முன்னுக்கும் பின்னுக்கும் மாறாமல் அப்படியே அக்கறையாக ஒரே நாள்ல ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாக எழுதி வரும். அதனால அப்படி அல்ல, 4 இடங்களிலே சொல்லப்பட்டு கொண்டு போகுது. 4 பிரிவாக ஒவ்வொரு காலகட்டத்திலே அவரை கொண்டு போய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தனை மணித்தியாலம் எத்தனை நாட்கள் என்ற கேப் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு காட்சிக்கும் பின்பாக அவருக்கு என்ன உண்டாகப்படுகிறது? இடம் இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்துட்டு எழுந்த கையோடு அடுத்த ஆவிக்குள்ளான சம்பவம், அடுத்த ஆவிக்குள்ளான சம்பவத்தில் இன்னொரு காட்சி. இப்படித்தான் பிரிக்கப்பட்டு ஆண்டவர் அதை கொடுத்து கொண்டே வந்தார். எனவேதான் யோவானுக்கு அதை எழுதுவதும் சுலபம். இல்லாட்டி அந்த ஒரு மனிதனால வயது போன காலத்துல எல்லாம் ஒரே நேற்ற தரிசனமும் காட்சியும் கிடைத்து மாறாம எழுத முடியுமா? மிக கஷ்டம், மிக கஷ்டம். இன்றைக்கு நாங்க கூட இவ்வளவோ பார்த்தது கூட எங்களுக்கு எழுதுறதுக்கு மிக கஷ்டம். நடந்த சம்பவத்தை எழுதட்டும் சொல்லவே கஷ்டப்படுகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்திலே அந்த தனிப்பட்ட நேரத்திலே அவர் எழுதுவார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பலம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி 4 கட்டங்களாக 4 காட்சிகள் வரப்போற பரலோக காட்சிகளை சம்பவங்களை யோவானுக்கு காண்பித்தார். எனவேதான் அவற்றை எல்லாம் படிப்படியாக எழுதி உதவி செய்ய ஆவியானவர் உதவி செய்தார், ஆண்டவரும் பலப்படுத்தினார். இப்படி கிருபையாக அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே அதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். 4 இடத்திலே எல்லாரும் சொல்லுவார்கள் ஒரே நேரத்தில் எழுதி முடிச்சார்கள். அப்படி அல்ல. எனவேதான் ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியாக விளக்கப்படுகிறது. சரி, அதுக்கு பின்பாக இவருக்கு 4ஆம் 5ஆம் அதிகாரத்திலே பரலோக காட்சிகளை காண்பிக்கிற ஆண்டவர் இப்பொழுது அவர் பார்க்க போகிற முதலாவது காட்சி என்னவாம் பாருங்கள். பரலோக காட்சியிலே முதலாவது பார்க்கிறார். பரலோக காட்சியை பார்க்கிறார். முதலாவது வாசிப்போம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. சரி, ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்துச்சு. இது பரலோக காட்சி, உண்மையான காட்சியா? இது ஒரு கற்பனை அல்ல, பரலோகத்தில காட்சி. வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒருவர் வீற்றிருந்தார். அந்த வீற்றிருந்தவரை குறித்து அவர் வர்ணிக்கிறார். பாருங்கள், எப்படியா பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லு. வச்சிரக்கல் என்றால் என்ன? பார்த்திருக்கீங்களா? வச்சிரக்கல்லு தமிழ் ஒருவேளை அதை டயமண்ட், வைரம் அல்லது பதுமராகம். பதுமராகம் பார்த்திருக்கீங்களா? பதுமராகம் நான் இப்படி பார்த்தது நேரடியாக. டயமண்டை பார்த்திருக்கிறோம், படங்கள்ல டெலிவிஷன்ல பார்த்து காட்டியிருக்கிற டயமண்ட், ஒருவேளை கடைகளில் பார்த்திருப்போம் டயமண்ட்ஸ். ஆனா உண்மையா அந்த பெரிய டயமண்ட் பார்க்கும் பொழுது அந்த டயமண்ட் எல்லாம் ஒளியை பெற்று பிரகாசிக்குது. இந்த டைமண்ட்ஸ் அந்த ஒளியை பெற்று பிரகாசிக்கிற டைமண்ட், அது பல வர்ண கலர்ல அடிக்கும் டைமண்ட்ஸ். பெண்கள் நீங்க வைரங்களை போடுற நகையில போய் பாருங்க, வைர நகை, வைரம் இருக்கிற பதிச்சதுல அல்லது பதுமராகம் இதெல்லாம் சொல்லிருக்கு. போய் எங்க இந்த கடையில் இருக்கும், அதுல என்ன விலைன்னு பாருங்க. மிக மிக பிரகாசமானது. ஒரே நகையும் பொண்ணையும் தூக்கி போடாமல் இந்த டைமண்ட் ஆண்டவரே அந்த இதுல நிற்கிறார். இப்படி இருக்கிறாரா? அந்த வச்சிரக்கல்லு இந்த மரகதம் போல இப்படியாக காட்சி கொடுக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்ப இந்த இடத்துல வீற்றிருக்கிறவர் யாரு? அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் யார் என்று பார்க்கணும். முதலாவது அவர் யார் இருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அதுல யார் என்று சொன்னால் பிதாவானவர் இருக்கிறதா நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னவென்று சொன்னால் 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், 5:7 அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். அப்ப ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் வந்து என்ன செய்கிறார்? அந்த சிங்காசனத்தின் உட்கார்ந்தவருடைய கையிலிருந்து ஒரு புத்தகத்தை வாங்குகிறார். அப்ப அது உட்கார்ந்தவர் யாரு? நிச்சயமாக அது யாரு? நம்முடைய பிதாவானவர், தேவனானவர். அவரை பார்த்தால், அதாவது யோவானுக்கு எப்படி அவரை குறித்து எழுதுவதென்றே தெரியாது. அவருடைய பிரகாசம் அவருடைய பார்த்து கொண்டே இருக்கலாம். அவருடைய எடுத்துட்டு வந்த மகத்துவம், அதாவது அவருடைய பிரகாசத்தை அவர் வர்ணிக்க முடியாமல் அவர் எடுக்கிற உதாரணம் இந்த வச்சிரக்கல்லும் டயமண்டும், மற்றது இந்த மரகதமும், மற்றது இந்த
அவர் எடுக்கிற இது மரகதம் அல்ல, பதுமராகம். பதுமராகத்தை எடுத்து காண்பிக்கிறார். அதனுடைய கலர்ஸ் நான் நினைக்கிறேன் அது மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கற்களா இருக்கும், கண்ணை கவரக்கூடிய இதெல்லாம் இருக்கும், கண்ணை கவரக்கூடிய ஒளி வீசுறதாக காணப்படும். ஆனால் இவர் யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறபடினார். பூமியிலே காணப்படுகிற வைரங்களோ அல்லது பதுமராகங்களோ எந்த கல்லானாலும் சூரிய ஒளியோ மற்ற லைட் அடிச்சு அது பிரகாசித்து அது பிரகாசிக்கிறது. ஆனால் ஆண்டவரோ எந்த லைட்டும் அடித்து பிரகாசிக்கிறது, அவரே ஒளியா இருக்கிறார். அவரே ஒளியா இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். இவர் தேவன் ஒளியா இருக்கிறான்றபடி அப்படியான பிரகாசத்தை இவரை வர்ணிக்க முடியும். இப்ப யோவானுக்கு அது வச்சிர கல்லு போல பதுமராகத்தை போல இருக்கின்ற எப்படி தெரிய வந்துச்சு அவருக்கு இந்த உதாரணம்? ஒருவேளை இவர் பணக்காரனோ, வைர வியாபாரியோ, யோவான் வைர வியாபாரியோ, ஒருவேளை ஒரு ஐஸ்வர்யவான் குடும்பத்தில் பிறந்திருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பார்த்த அந்த வைரக்கல்ல போல இருக்கிறார், நீங்க ஒப்படைச்சிடலாம். ஆனா இவரோ சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற குடும்பத்திலே பிறந்தவர். இவருக்கு என்ன வைரக்கல்ல பார்த்திருக்கிறார், இதுவரைக்கும் பதுமராகத்தை பார்த்திருக்கிறாரா? ஒவ்வொன்றை மரகதம் போல இருக்குது, அதை பார்த்து அந்த கல்லு போல இருக்கு, இந்த கல்லு போல இருக்க, இவர் ஒரு இந்த கல்லு வியாபாரி போல என்னட்டு இவருக்கு அது தெரியுது என்று பார்த்தால் ஒரு வேளை நாங்க ஊகிக்கலாம். அன்று பிரதான ஆசாரியருடைய அவருடைய உடை, அவருடைய உத்தியோக உடை, அவர் வருஷத்துக்கு ஒருக்காய் மகாபிரதான ஸ்தலத்துக்கு போகும் பொழுது, அவர் ஜனங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய மார்பிலே 12 கற்கள், வைரம் மற்றும் பதுமராகம், இளநிலக்கல் என்று 12 கற்கள் அங்கே இருக்கு. அதை அவர் ஒரு சர்ச்சில் வச்சு பார்த்து, ஆலயத்தில் வச்சு பார்த்து, அது எப்படி பிரகாசிக்கும் என்பதை அதிலிருந்து கண்டபடியால் தான் இவருக்கு அதை ஒப்பிட்டு பேச முடியுது. அப்ப அந்த கல்லுகள் எப்படி பதிச்ச அந்த 12 கல்லுகளும் நெஞ்சிலே இருந்த கல்லுகள் எவ்வளவாய் பிரகாசித்திருக்கும், எவ்வளவு அழகா இருந்திருக்கும், எவ்வளவு இளநீல கலரை போல அது இருக்கிறது. பார்க்கவே ஆசையா இருக்கு அந்த கலரை பார்த்து கொண்டிருக்கலாம். எனவேதான் ஒரு வைரம் எப்படி கலர்களை வீசுகிறதோ அதே போலத்தான் பிதாவானவரும் அனந்த ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அனந்த கலர்ஃபுல் விஸ்டம். அவர் இப்படித்தான் இல்லை, அவருடைய சொல்ல முடியாத வழி நடத்தல்கள், சொல்ல முடியாத அவருடைய கிரியைகள், சொல்ல முடியாத காலங்கள், ஒருவருமே இதுதான் வழி என்று சொல்ல முடியாத அவருடைய அநாதி தீர்மானங்கள், இதுதான் அவருடைய மிகவும் நமக்கு தெரியாது. அவருடைய ஆதி காலத்தில் ஆதியில் வைத்திருந்த காலங்கள், திட்டங்கள், அவருடைய வழி நடத்தல்கள், அவருடைய ஒவ்வொரு எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், கிரியைகள் அதிசயமானவைகள், கலர்ஃபுல், பிரகாசம். அப்படிப்பட்ட தேவனானவரைத்தான் நானும் நீங்களும் வணங்குகிறோம். வணங்குறோம் மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர் தான் உங்களுடைய இருதயத்தில் மட்பாண்டத்தில் பிரகாசமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் தான் இருக்கிறார் உங்களுக்கு. எனவேதான் இந்த மட்பாண்டங்களில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? இதுக்குள்ள மிகப்பெரிய வைரங்கள், மரகதங்கள், டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது யார்? அது உங்களுடைய கடவுள் பரிசுத்த தேவன் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். பிதாவானவர் பரிசுத்தாவில உங்கள் மத்தியிலே, நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். எனவேதான் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். எனவேதான் தேவனுடைய ஆலயம் மகிமையானது. இது நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய சபையை குறித்தும் நம்முடைய கூடியவர்கள் ஐக்கியத்தை குறித்து மதிப்பும் மரியாதையும் செலுத்துவோம். ஏதோ பிரயோஜனம் இல்லாத, ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாத கூட்டம் என்று நினைக்க மாட்டோம். ஏதோ வழி இல்லாத கூட்டம் என்றல்ல. இது ஒரு மகிமையான இது என்ற உங்களுடைய உள்ளத்துல, என்னுடைய உள்ளத்துல இப்படி மகிமையான பிரகாசம் இருக்கிறது, மட்பாண்டத்துக்குள்ளே இருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்வோம். ஆனால் அவரை சுற்றி சரி அவர் வளர்த்து கொண்டே போய் இப்படியாக அவர் சொல்லிக்கொண்டு அந்த சிங்காசனத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை பார்க்கிறார். என்னவா பாருங்கள், முதலிலே அவர் பார்த்தது அதுவும் ஒரு பிரகாசமாக இருந்தது. ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. இப்ப நாங்க பார்க்கிற வானவில்லுக்கும் இந்த வானவில்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க பார்க்கிற வானவில் எப்படிப்பட்ட வானவில்? வானவில் பார்த்திருக்கிறீங்களா? ரெயின்போ. அது அரைவட்ட வடிவமா தான் இருக்கு. இது சிங்காரத்தை சுற்றி காணப்படும். இங்க பார்க்கிற வானவில் எப்படி? அரைவட்ட வடிவம். அப்படியே ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு மட்டும் இருக்கு. சரியா விழுந்தது என்று சொன்னா அப்படியே ஒரு அரைவட்டமா இருக்கு. ஆனால் இந்த வானவில்லோ சிங்காசனத்தை சுற்றி காணப்படும்.
அது மட்டுமல்ல, அவருடைய சிங்காசனத்தை சுற்றி காணப்படுறதுமல்ல, அது மரகதம் போல ஒரு கலர் தான் காணப்படுது. மரகதத்துடைய கலர் பிரகாசமான ஒரு பள்ளிங்கான ஒரு அழகான ஒரு கலர் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வானவில் அது ஏன் அவருக்கு பின்னுக்கு இருந்ததுன்னா, நமக்கு சிந்தனை எங்கே போகிறது? வானவில் என்ற உடனே எங்கே தொடங்குகிறது? நோவாவுடைய காலம். நோவாவுடைய காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஜலப்பிரயத்தினாலே இந்த பூமியை அழித்து விட்டு நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் அர்ராத் மலையிலிருந்து இறங்கி ஆண்டவருக்கு பலி செலுத்தின உடனே ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்கிறார்? இனிமேல் நான் ஜலத்தினாலே பூமியை அழிப்பதில்லை, நான் இனிமேல் ஜலத்தினாலே வெள்ளம் வந்து பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்றதை அவர் அங்கே வாக்குப்படினார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூட ஜலத்தினாலே இந்த பூமி இதுவரைக்கும் அழியவில்லை. அவருடைய அர்த்தம் என்னென்றால், உடன்படிக்கையின் தேவன் என்பது மட்டுமல்ல, வாக்கு மாறாதவர் என்பதை அது காட்டுது. வானவில் அடையாளம். பணிய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன். உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட வாக்கு பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் உடன்படிக்கை என்ன செய்வதில்லை? முறித்து போடுவதில்லை. தன்னுடைய இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், முறித்து போடுவதில்லை. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், முறித்து போடவில்லை. உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை பலத்த ஜாதியாக்கி நான் பெருமைப்படுத்துவேன், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தை அவர் எப்ப நிறைவேற்றி விட்டார்? அப்படி ஒவ்வொரு முற்பிதாக்கள் வாக்கு பண்ணினார். அப்படியாக வாக்கு பண்ணதை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்பதை தான் அது முழுமையாக நிறைவேற்றுவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த வானவில் முழுமையாக காணப்படுது பரலோகத்துல, பூமியில அரைவாசியா இருக்கு. அது அர்த்தம் என்னென்றால், அநேக சம்பவங்கள் இந்த பூமியிலே இருக்கிற சத்தியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு ஒரு கொஞ்சம் தான் தெரியும். அரைவாசி காவாசி இப்படித்தான் தெரியும். என்றைக்கு பரலோகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோமோ, என்றைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் நம்ம வைத்திருக்கிறாரோ அவருடைய கிருபையினாலே, அன்றைக்குதான் முழு சத்தியமும் நமக்கு முழு காலம் என்ற ஆண்டவரை அதை தெரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமாய் ஒரு நாள் கிறிஸ்துவனுடைய நியாயாசத்து முன்பாக நிற்க வேண்டி வரும். எல்லாரும் நிற்க வேண்டி வரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசம். அதுல என்ன நடக்கும்? 3 காரியங்கள் நடக்கும். ஒன்று, இருளில் மறைந்திருக்கிறவர்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இருளிலே மறைந்திருக்கிறவர்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இரண்டாவது, ஒவ்வொருவருடைய கிரியை சோதிக்கப்படும். ஒவ்வொருடைய கிரியைகளும் அக்கினினாலே சோதிக்கப்படும். மூன்றாவது, பிரதிபலன் கொடுக்கப்படும். பாராட்டுகள், விருதுகள், பலன் கொடுக்கப்படும். இந்த 3 காரியம் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக இந்த 3 காரியங்கள் அது நடைபெறும். இந்த 3 காரியத்திலும் அதில் ஒன்று பாருங்கள், இருளிலே மறைந்திருக்கிறோம் எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அநேக சபைகள் எல்லாரும் ஒரே ஆவினால பரிசுத்த ஆவினாலே தாழ்ந்திருக்கப்பட்டோம். பலரும் இயேசு கிறிஸ்துடைய பலியினால்தான் மீட்கப்பட்டோம் என்ற சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பல சபைகள், கத்தோலிக்க சபை என்றாலும், பெந்தெகோஸ்தே சபை என்றாலும், மார்ட்டின் லூத்தர் சபை என்று சொன்னாலும், கேரிஸ்மேட்டிக் என்று சொன்னாலும், லூத்தரன் என்று சொன்னாலும், இன்னும் மெத்தடிஸ்ட் என்றாலும், இன்னும் பல பல இந்த சபைகளாக இருந்தாலும், மக்கள் குழுக்களாக இருந்தாலும், பிரதர் என்றாலும் பல சபை காணப்படுகிறது. அவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய பலியினால்தான் மீட்கப்படலாம் என்ற சத்தியத்தை பேசிக்கல எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் சில உபதேசங்கள் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்கள்? ஒத்து போகிறார்கள். உடனே ஆளை கண்டா இங்க போறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போறேன், நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன் என்று அப்படியே என்ன செய்கிறார்கள்? பிரிந்து 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 இன்றைக்கு அநேகமான சத்தியங்கள், அநேகமான இதுகள் என்று கணக்கு உண்டாயிட்டு, அதுல ஒன்றுதான் ஊதுறது, உருட்டுறது, விழுத்துறது, மாவரைக்கிறது எல்லாம் வந்து சேர்த்துட்டு, விசுக்கிறது, கோட்டை கட்டுறது, எல்லாம் கட்டுறது, எல்லாம் பா நகையை கழட்டு, அதை கழட்டு, எல்லாம் வெள்ள வெட்டி விடு, எல்லாம் வெள்ளசாரியை விடு, எல்லாம் பா இப்படி வா அப்படி வாண்ட எல்லாம் எல்லாம் வந்து குவிச்சாச்சு. இப்ப இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மேல என்னுடைய பிள்ளைகள் பெண்ணை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவன் சொல்றான் வெள்ள வெட்டியோட வாண்டு, ஒருவன் சொல்றான் அதோட வாண்டு, ஒருவன் தெரியல தாடியை வலிச்சு போட்டு வாண்டுறான், ஒருவன் சிரிக்க வைக்கிறான், ஒருவன் வாந்தி எடுக்க பண்றான், ஒருவன் உட்கார பண்றான், எலும்பு நிக்க பண்றான், துள்ள பண்றான், ஆட பண்றான், ஒருவன் சொல்றான் இல்ல டான்ஸ் நாடம் சின்ன பிள்ளைல கொடுத்தா போது பண்றான், அவரு இல்ல அவனுக்கு 18 வயசுல கூடன்றான். இப்படி எல்லாம் கட கட கடனெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆண்டர் பார்த்து கொண்டிருக்கிறான். இவங்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தணும் ஆண்டவர். எது சரியான சத்தியம் என்பதை அவர் சொல்லிதான் ஆகும்.
அப்பதான் இருளில் மறைந்திருக்கலாம் வெளியரங்கமா. அப்போ பிழையா போதித்தவர்கள் வெட்கப்படுவார்கள், பிழையா இன்டர்பிரேட் பண்ணவர்கள் வெட்கப்படுவார்கள். ஐயோ, நான் பிழையான காரியத்தை வழிநடத்தி விட்டேன் என்று மிக மனவருத்தப்படுவார்கள். ஆனால் ஆண்டவருக்காக, வசனத்துக்காக, உண்மைக்காக நின்றவர்கள் அந்த நாளில் பாராட்டப்படுவார்கள். அது ஆண்டவருடைய நீதி. எனவேதான் இருளில் மறைந்திருக்கிற வெளியரங்கமாம். எது கரெக்ட் உபதேசம், எது சரியான விசுவாசம், எது சுவிசேஷம், எது ஊழியம், எது ஊழியம் அல்ல, எது உண்மை ஊழியம், எது பொய் என்றெல்லாம் அந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்வார்? வெளியரங்கமாக்குவார், எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவார். இதுதான் உண்மையான, இதுதான் நான் சொன்ன உபதேசம், இதைத்தான் உங்களுக்கு செய்ய சொன்ன பணி, இதுதான் உங்களுடைய ஊழியம் என்பதை திட்ட தெளிவாய் காண்பிப்பார். ஆனால் நீங்களோ அதன்படி செய்யவில்லை என்று, உங்களுடைய இதிலே காணவில்லை என்று, நிறைவாய் காணவில்லை என்று, உங்களுடைய சுவிசேஷம் பூரணம் என்றுவார், நீங்க சொன்ன வசனம் பூரணம் இல்லை என்று. அந்த நேரம் அப்பதான் உங்களுக்கு ஐயோ ஆண்டவரே, நாங்கள் வீடாயுடைய காலத்தை வீடாக்கிட்டோம் என்று அப்படி மனம் வருந்துவார்கள். எனவே நாம் இப்பொழுதே வசனத்துக்குள்ளாக நாம் காணப்படுவோமாக. எனவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த சிங்காசனத்தை சுற்றி சில சம்பவங்கள் நடக்கிறது. பாருங்கள், என்னவாம்? 5ஆம் வசனம், 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். சரி, இப்ப அந்த சிங்காசனம் பாருங்க, அந்த காட்சியை பார்க்க சிங்காசனம் இருக்கிறது, மரகதம் போன்ற அந்த மகா பிரகாசமான அந்த வானவில் இருக்கிறது. அதுல இருக்கிறவர் ஒரு ஒளி மயமான மகத்துவம் உள்ள கண்கொள்ளா காட்சியுள்ள ஒரு அழகான ஒருவர், அங்கே பிரகாசமானவர் அங்கே வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி 24 மூப்பர்கள் சிங்காசனங்கள் இருந்ததாம். சிங்காசனங்கள் 24 மூப்பர்கள் இருந்தார்கள் கண்டாய். இவர்கள் யாரு, இந்த மூப்பர்கள் யார் என்பதை நாங்கள் படிக்க முன்பாக அறியும் பண்ணுமாக, அதுக்கு முதலாவது நாங்கள் அந்த தேவனாகிய பிதாவினுடைய சிங்காசனத்திலே சுற்றி வர இருந்த சில காரியங்களை படித்த பிறகு இதுக்கு வருவோம். வாசிப்போமாக 5ஆவது வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. எங்கேயாவது இடி முழக்கங்கள் சத்தங்கள் வாசிச்சிருப்போமா? எங்க வாசிச்சிருக்கிறோம்? இடி முழக்கங்கள் சத்தங்கள் எங்கே வாசிச்சிருக்கிறீர்கள்? சீனாய் மலையில். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்துக்கு வருவேன் என்றால், ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து. 16ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதுங்கள் என்றான். 20ஆம் அதிகாரம் 18 அப்படியே சொல்லி பரிசுத்தப்படுத்தி 20ஆம் அதிகாரம் 18. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். 21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். அடுத்தது எபிரேயர் 12:19. எக்கால முழக்கத்திடத்துக்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திடத்துக்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். பாத்தீங்களா, இதை எதை குறிக்கிறது சொன்னால், அந்த சீனாய் மலையிலே கர்த்தருடைய வார்த்தை உடன்படிக்கை, அதாவது கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்ட பொழுது இடி முழக்கங்களும் மின்னல்களும். அதுல ஒன்று என்னவென்றால், தேவன் கொடுமுடியிலே இறங்கிய பொழுது தேவ பிரசன்னத்தை காட்டும்படியாக இந்த இடி முழக்கங்கள் மின்னல்களும் ஒரு அடையாளம், தேவனுடைய பிரசன்னம். இரண்டாவது நியாய தீர்ப்பு. இதன்படி நடவாமல் போனால் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக அதை தொடர்ந்து வருகிற நியாய தீர்ப்பு. எனவேதான் இதற்கு அடையாளமாகத்தான் பெந்தைக்கோஸ்தை நாளிலே அந்த 120 பேர் இருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினார்? சடுதியார் முழக்கம் உண்டாகி பெருங்காற்று அடித்து
அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கு நாவுகள் காணப்பட்டு இதற்கு ஒப்பாக அங்க வருகிறது. சீனாய் மலையில இறங்கின அந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது, மோசையோடு பேசும் பொழுது, அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது ஏற்பட்ட இதே அடையாளத்துக்கு ஒப்பாக பரிசுத்த ஆவியானோர் பெந்தைக்கோஸ்தே நாளிலே அந்த தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட போகிறது. கற்பனையில் எழுதப்பட்ட வார்த்தை இப்பொழுது என்ன வரப்போகுது? இருதயத்தில் எழுதப்பட போகிறது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்நாட்களிலே நான் யூதா குடும்பத்தோடும் நான் பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என்னுடைய கற்பனைகளை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று. இருதயத்தில் எழுதுவேன், வெளியில இல்ல, உள்ளுக்கு எழுதி விட்டுருவேன். அதான் பெந்தைக்கோஸ்தேல வந்தது அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை. எனவே அவருடைய பிரசன்னம் அதே சமயம் அக்னிமயமான நாவுகளைப் போல வந்து இறங்கினது. எதற்காக அக்னிமயமான நாவுகளைப் போல சீடர்கள் மேல் வந்தது? ஏன் புறாவை போல வரவில்லை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு புறாவை போல வந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் சீடர்கள் மத்தியில புறாவை போல வரவில்லை? ஏன் அக்னிமயமான நாவுகளை போல வந்தார்? அதுக்கு அடையாளம் என்னவென்றால், காரணம் என்னவென்றால், அதாவது அந்த நேரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன் சீடர்களை தான் தெரிந்து கொள்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாகவும் கர்த்தருடைய நாள் நெருங்கிவிட்டது. பிரசங்கம் கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள். அந்த நாளிலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ரத்தமாய் மாறிவிடும். கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். கர்த்தர் பூமியினுடைய ராஜாவாக வரப்போகிறார். சகல மக்களை நியாயம் செய்ய போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். மேசியா வந்து விட்டார். தேவனுடைய சத்துருக்களை மிதிக்க போகிறார். எனவே தான் அக்கினிமயமான நாவுகளைப் போல என்று சொன்னால் நியாய தீர்ப்பை கூறும்படியாக சீடர்களுக்கு அக்கினிமயமாய் வந்து இறங்கினார். புறாவை போல ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் அவர் என்ன செய்ய போகிறார்? பலியாக போகிறார். இவர்கள் வந்து நியாய தீர்ப்பு. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்றைக்கு பிதாவர் என்ன செய்திருப்பார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருப்பார். போங்க போங்க. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? இயேசுவை மரணம் மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலரை கொலை செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்பாக யாக்கோபு கடைசி அந்த ஜெருசலேமுடைய கடைசி அந்த யாக்கோபுடைய கழுத்து வெட்டப்பட்ட கையோடு நியாய தீர்ப்பு. அதுக்கு பிறகுதான் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை தெரிவு செய்கிறார். பவுலை தெரிவு செய்கிற 9ஆம் அதிகாரத்தில் பவுலை தெரிவு செய்ததுக்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் கடினப்பட்டாய்க்குது. இனி புறஜாதிகளுக்கு போக போகும் சுவிசேஷம். எனவே மேசியாவை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தள்ளிவிட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு கொண்டு வந்த பரலோக ராஜ்யம் தள்ளப்பட்டுட்டது. பரலோக ராஜ்யத்துக்குரிய ராஜாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். எனவே ராஜ்யம் புறக்கணிக்கப்பட்டது. எனவே இதுவரைக்கும் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஸ்டாப் நிப்பாட்டப்பட்டு, இனி இந்த காலம் வரும். அவர் தூரத்துக்கு ஸ்டாப் ஆயிட்டது. 2000 வருஷமாக நிப்பாட்டப்பட்டு. எனவே இந்த காலம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தின் பவுலினுடைய ஊழியத்தினுடைய காலம். புறஜாதியாக பவுல் அப்போஸ்தலனுடைய காலம். அதுல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய அப்போஸ்தலர் யார் என்று கொண்டா டைரக்டா சொல்லுவோம், யாரு? பவுல் அடிகள் நம்முடைய அப்போஸ்தலர். மற்ற 11 பேரும் 12 பேரும் யூதருடைய அப்போஸ்தலர்கள். நம்முடைய அப்போஸ்தலர் பவுல். எனவே பவுல் மூலமாய் கொடுக்கப்பட்ட நிருபங்கள், கட்டளைகள் தான் புறஜாதிகளாகிய நமக்கு மிக அவசியம். சபையிலே கை கொள்ள வேண்டும். மற்றவருடைய வேண்டாம் என்றல்ல, ஆனால் நம்முடைய அப்போஸ்தலர் அவர் தான் அழைக்கப்பட்டு அவர் மூலமாக புறஜாதி கொடுக்கப்பட்ட கட்டளைகள், சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். சரி, அது போட்டும். எனவேதான் அந்த காலத்தை அவர்கள் நிராகரித்தார்கள், ராஜாவை நிராகரித்தார்கள். ராஜ்யம் தள்ளி போடப்பட்டது. இனி அந்த ராஜா வரப்போகிறார், யூதர்களை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, போகட்டும். எனவேதான் இவைகள் எதை குறிக்கும்? அந்த மின்னல்களும் இந்த இடி முழக்கங்களும் எதை குறிக்கும் என்றால் நியாய தீர்ப்பு, அதே சமயம் தேவ பிரசனத்தை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. சரி, அடுத்ததாக பார்க்கிறோம். அவர் என்ன பார்த்தாராம் பாருங்கள். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லும்போது எங்கேயாவது நாங்கள் வாசித்திருக்கிறோமா? எங்க வாசித்தோம்? 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல 7 ஆவிகள் 7 ஆவிகள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய 7 குணப்பண்புகளா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பரிசுத்த ஆவியானுடைய, முழுமையான ஆவியானுடைய அந்த 7 குணாதிசயங்கள். இன்னும் சொல்லப்படாத 7 ஆவிகள் எதை குறிக்கும் என்று சொன்னால் பரிசுத்த முழுமையான ஆவியானவரை குறிக்கும்.
பரலோகர், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கட்டும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏனென்றால் தன்னுடைய வேலை முடித்து அப்படியாக அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறவராக இருக்கிறார். ரெபேக்காளை எப்படி எலியேசர் கொண்டு வந்து ஈசாக்கிடத்தில் சேர்த்துவிட்டு அவருடைய பணி ஓய்ந்ததோ, அதே போல இன்றைக்கு நமக்கு அவர் ஏற்ற மனவாட்டியா நம்மை மாற்றி கிறிஸ்துக்கு ஏற்றபடி நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து நம்மை கொண்டு வந்து பரம ஈசாக்காய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்புவிப்பார். ஒப்புவித்த பிறகு அவருடைய பணி ஓய்ந்து அப்படியாக அங்கே இருப்பது போல அந்த 7 ஆவிகளும் அவருடைய சமூகத்திலே அது காணப்படுகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. அதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், 6ஆம் வசனத்திலே மன்னிக்கவும், அதுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன இருக்கிறது? தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 6வது வசனம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. நல்லா பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க பரலோக காட்சி நீங்க மனக்கண்ணில் போட்டுக்கொள்ளுங்க. இந்த படங்களை பார்த்து, இந்த டிவிடி சிடியை போட்டு பார்த்து அதுகளை நீங்க மைண்ட்ல பண்ணாதீங்க. நீங்க வாசிக்கும் பொழுது ஆவியாளர்களுக்கு கொடுக்கிற இந்த இமேஜ நீங்க போட்டுக்கொள்ளணும். அதுதான் பெஸ்ட். வேத்து வாசிச்சு ஆவியா கொடுக்கிற இமேஜ். இதுல சிங்காசனம் மரகத்தை வானவில் வச்சிரக்கல்லுக்கும் இதுமாக பதுமராது ஒப்பான பிரகாசம் உள்ளவர் இருக்கிறார். சுற்றி வர வானவில் இருக்கிறது. மூப்பர்கள் இருக்கிறார்கள் 24 பேர். தேவனுடைய 7 ஆவிகள் எந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் கண்ணாடி கடல் என்ற ஒரு கடல் ஒன்று, மிகப்பெரிய கடல் ஒன்று அவருக்கு முன்பாக காணப்படுகிறது. இந்த கண்ணாடி கடல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தெளிவான, கண்ணாடியை போல தெளிவான ஒரு கடல். தெளிவு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கண்ணாடி கடலுக்குள்ளாக அவர்கள் வருகின்ற ஒரு காரியமும், விசுவாசியாளர்களுக்கு கிடைக்க போற அக்னி கடல் ஒன்று கிடக்கிறது. தெளிவற்றதும் வேதனைக்குரியதும் மகா கொடூரமான ஒரு கடல் அவிசுவாசிகளுக்கு. சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், சில பேர் பரம தரிசனம் பார்த்தவர்கள் அல்ல, சில பேர் அந்த ஆவியில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சில பேர் சொல்ல நான் கேள்விப்படுகிறேன். எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் சொல்ல கேள்வி அது 2-3 பேராக சொல்லியிருக்கிறார்கள். பல தேசத்திலும் பல நாட்டவர்களும் மரித்து உயிரோடு எழுப்பியவர்கள். சில டாக்டர்ஸ் ஆஸ்பத்திரியில மரித்து உயிரோடு எழுப்பி இருந்தவர்கள் சொன்ன சில சாட்சிகள்ல ஒன்று என்னவென்றால், எனக்கு அந்த அனுபவம் இல்லை, பொய் உண்மையோ தெரியாது, நான் சொல்லுகிறேன். சில பேர் அப்படியாக இந்த கண்ணாடி கடலுக்குள்ளாக அப்படியே போய் மூழ்கி மேல தேவ பிரசத்தோட வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவர்களுடைய எல்லா களைப்புகளும் நோவுகளும் வேதனைகளும் நீங்கி ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட், அதாவது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி, புத்துயிர் மாறி அப்படியாகத்தான் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இதுக்குள்ளால் வருவார்கள். இந்த பேப்டைஸ் மாதிரி, ஞானஸ்நானம் மாதிரி, பூமியில இருக்கிற ஞானஸ்தானத்தை எடுத்து நாங்கள் வருவது போல, இஸ்ரேல் மக்கள் ஞானஸ்தானம் எடுத்து அங்கே வந்தது போல, அதே போல பரலோகத்தில் இருக்கிற அந்த சாயல் தான் பூலோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணாடி கடலுக்குள்ளால வரும் பொழுது அப்படியே ஆத்மாவில் அப்படியே ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட், எல்லா காயங்கள் நோவுகள் வேதனைகள் எல்லாம் நீங்க அவர்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறதாகவும் வருகிறதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு இந்த அனுபவம் இல்லை. அது நினைக்கும் பொழுதே நான் யோசிக்கிறேன், ஒரு அருவியில போய் குளிச்சு போட்டு வாங்குவா, ஒரு மலை அருவியில போயிட்டு ஒரு பொக்கையான காலத்துல போயிட்டு குளிச்சு போட்டு வந்தா எப்படி சாதம் எப்படி இருக்கும், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு சொல்றோம் இல்லையா? ஒரு குளத்துக்குள்ள போயிட்டு அப்படி நீந்தி போட்டு வரும் பொழுது, ஒரு நீச்சல் அடிச்சு உள்ளுக்கு போயிட்டு வரும் பொழுது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதே மாதிரி போல அதிலும் பார்க்க இந்த உலகத்துல வர்ற பாவங்கள் துன்பங்கள் களைப்புகள் நோவுகள் வேதனைகளை அப்படியே வரும் பொழுது எப்படியா இருக்காம், அந்த ரீஃப்ரெஷ்மெண்ட் மனுஷனுக்கு கிடைக்கிறதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இந்த கண்ணாடி கடலை எதை குறிக்கும் என்றால், நாங்கள் பார்க்கும் பொழுது அது தேவ சமூகத்தினுடைய பரிசுத்தத்தை, எந்த கலக்கம் இல்லாமல் தெளிவான அந்த கண்ணாடி கடல் என்ன செய்து கொந்தளிச்சு கொண்டிருக்குதா? இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை பசும் புல்லிடத்திலும் அமர்ந்த தண்ணீர் கொந்தளிக்கிற தண்ணீர், அமர்ந்த தண்ணீர், ஆடாத தண்ணீர், அப்படியா தெளிந்த தண்ணீர், அதான் அமர்ந்த தண்ணீர், தெளிந்த தண்ணீர் என்னை கொண்டு போய்
விடுகிறார். எனவே அவருக்கு முன்பாக இருக்கிற அந்த கண்ணாடி கடலானது பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வை தருவது மட்டுமல்ல, தேவ சமூகத்தினுடைய பரிசுத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த மூப்பர்களை பற்றி பார்க்கணும். சுத்தி இருக்கிறவர்கள் யாரு, இவர்களை கண்டுபிடிக்கணும். யார் அந்த மூப்பர்கள்? 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். நல்லா பார்த்துக் கொள்ளுங்க, அவங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்க எல்லாருமா. வெண்வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க, பொன்முடி இருக்கு, உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் செய்திருக்கிறாங்க. சரி, இந்த மூப்பர்களை குறித்தும் கூட 13 கருத்துகள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பலர் இது மூப்பர்கள் அவர் அல்ல, இவர் இன்னார் அன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக இஸ்ரவேலுடைய கோத்திர பிதாக்கள் 12 பேர், அதோடு சேர்த்து அப்போஸ்தலராகிய 12 பேர், டோட்டல் 24 பேர் அவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அது மூப்பர்கள் அல்ல, அது தேவ தூதர்கள் என்று. ஏனென்று சொன்னால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கு. என்னன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 24 பேரை கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை குறித்து சில இன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்களை கண்டுபிடிக்கலாம். அப்படி அல்லவா? இப்ப உதாரணமாக என்னை குறித்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டுமானால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னுடைய பேச்சையும் செயலையும் குறித்து வைத்து கண்டுபிடிக்கலாம். ஒரு பேச்சையும் செயலையும் வைத்து, உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவருடைய பேச்சினாலும் அவருடைய அற்புத செயலினாலும் அவர் என்ன செய்தார்? தன்னை காண்பித்தார், வெளிப்படுத்தினார். பேச்சும் செயலும் ஒருவனை வெளிப்படுத்தும். ஆண்டவர் சொல்லவில்லையா? என்ன சொல்லி இருக்கிறார்? அதாவது நல்ல மனிதன் தன்னுடைய நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷமாகிய தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறார். பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அவனுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப இருதயம் ஏதாவது நிறைந்திருக்கிறதோ, செயல் ஏதாவது நிறைந்திருக்கிறதோ, சிந்தனை ஏதாவது நிறைந்திருக்கிறதோ, அது அவனுடைய வாய் பேசும். அப்ப பேச்சும் செயலையும் கொண்டு ஒருவனை என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இதிலும் பார்க்க இன்னும் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு லாங்குவேஜ் மூலமாக. என்ன லாங்குவேஜ் தெரியுமா? பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் பார்த்திருக்கிறீங்களா? என்ன உதாரணமா பாடி லாங்குவேஜ் சொல்லும் பொழுது அங்கம் அசைவை கொண்டு அவரை சொல்லலாம் அவன் யாரு. பேச்சுல கூடி மாயமானம் பண்ணிடுவான். என்ற உள்ளதை ஒன்றும் புறம்பா சொல்லிடுவான். உள்ளத்துல மறைச்சு கொண்டு உதட்டுல வர பொய்ய விட்டுருவான் மனுஷன். ஆனா இந்த பாடி லாங்குவேஜ்ல அவர் விளையாட்டு விடையில அது பிடிச்சிடலாம். எப்படி அவர் எப்படி இருக்கிறாரோ, இருதயம் எப்படி நினைவு இருக்கிறதோ அந்த பொடி என்ன செய்யும்? அசைவு, கண் பார்வை, சொண்டு, இருது, கை அசைவு எல்லாம் காட்டி கொடுத்துரும். உதாரணமா ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்து கொண்டு அவன் கேட்கிறான், நீ எவ்வளவு படிச்சிருக்கான்னு படிச்சிருக்கான்னு கொட்டாய் விட்டா அவனுக்கு எப்படி இருக்கும்? கலைச்சு விடுவாங்க. உன்ன போய் வச்சு நான் பிசினஸ் பண்றதா? அல்லது காலை ஆட்டி 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 சொல்லிக்கொண்டு கதை கட்டு இருந்தா இவன் என்னடா இவன் ஒரு நெவர் மைண்டா இருக்கிறான், இவனுக்கு விருப்பம் இல்ல போட்டு உடனே அவன் கொண்டு கதைக்க தேவையில்லை. காலை ஆட்டி கொண்டு பார்த்துட்டு இருக்க இவனுக்கு விருப்பம் இல்ல போட்டாக்கு உடனே என்ன ரிஜெக்ட். முதல்ல பாடி லாங்குவேஜ் பார்த்துடுவான். நீ இப்ப வாயை திறந்து நான் படிச்ச படிப்படத்தை காட்டினாலும் அவன் கேட்க மாட்டான். பாடி லாங்குவேஜ் உண்மையை சொல்லிடும். இல்ல நான் உச்சாம வேலை செய்வேன் நாம் அந்த அப்படின்னு சொன்னாலும் அந்த பாடி லாங்குவேஜ்ல பிடிச்சிருவார்கள். தலையை சுருட்டு கொண்டு இருக்கும்போது பாடி லாங்குவேஜ்ல பிடிச்சிருவார்கள். அப்ப அதுல ஒருவரும் என்ன செய்ய முடியாது? உதாரணமா சாப்பாட்டு கூப்பிடலாம். கூப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லலாம், வாயால சொல்லலாம். பரவாயில்ல நீங்க நல்லா போட்டு சாப்பிடுங்க. அதே சமயம் உதட்ட கழிச்சாலும் ஒரு மாதிரி விட்டா தெரிஞ்சிடும் இவருக்கு என்ன சொல்றாருடைய விருப்பம் இருக்கு. உண்மையா வீட்டுக்கு வந்த உடனே வாங்க வாங்கன்றது ஒரு பாடி லாங்குவேஜை காட்டிக்கொள்ளும். விருப்பம் இல்லையா? அது அசைவை கொண்டு சொல்லலாம். அதே போலத்தான் பிரசங்கம் பண்ணும் பொழுதே உடைய பாடி லாங்குவேஜை கொண்டு இதை கேட்கறீங்களா அல்லது ஜெபிச்சு கொண்டு இருக்கீங்களா, முடிக்க மாட்டாரான்னு நமக்கு தெரியும். அதனால சுருக்க மாட்டாக்கள் முடிச்சு போட்டு அனுப்பி ஜெபம் பண்ண எல்லாருமே.
அது இருக்கிற வண்ணத்தை கொண்டே பிடிச்சிடலாம். இவனுக்கு அது விருப்பம் இல்லை, இந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்குது, இது கொஞ்சம் விருப்பம் இல்லா கட்டத்துல போகுதுன்னு தெரியும். அதே போலதான் பிரசங்கிமார்களும் கூட பிரசங்கம் பண்ணும் பொழுது அவருடைய பாடி லாங்குவேஜ் மிக அவசியம். பாடி லாங்குவேஜ், அதாவது அவர்கள் உண்மையாக பேசுகிறார்களா அல்லது நடிச்சு கொண்டு பேசுகிறார்கள் என்பதை பாடி லாங்குவேஜ் சொல்லும். அவர்கள் அதாவது சும்மா பாடமாக்கி செய்கிறார்களா அல்லது உண்மையாக உள்ளத்திலிருந்து வருகிறார் என்பதை பாடி லாங்குவேஜ் சொல்லும். அப்ப அதெல்லாம் நாங்க உற்று கவனிக்க வேண்டும். இதெல்லாம் நான் உற்று பார்ப்போம். அவரோட பேசும்போது நான் உன்னிப்பா பார்ப்போம். அவரோட கதைக்கும் பொழுது நான் சொல்லி தந்துட்டேன், ராசித்தை சொல்லிக் கொடுத்துட்டேன். என்ன செய்ய சொல்லிக் கொடுக்க தரேன். அவரோட பேசும்பொழுதே தெரியும் எனக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி என்று பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுக்கும். அதுல ஒன்றுமே மறைக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல மூப்பர்களை சொல்லி பார்க்கும் பொழுது மூப்பர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், என்ன விதமாக அவர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தால் இந்த மூப்பர்களை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவர்கள் குழப்பி அடிக்க தேவையில்லை. பலரும் பலரை சொல்லிட்டு போகட்டும், ஆனால் நாம் என்ன செய்வோம் என்று பார்ப்போம். பாருங்கள், இந்த மூப்பர்கள் ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அவங்க என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 7 - 10 வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஒரு பாட்டை படித்தார்கள். மூப்பர்கள் எல்லாரும் என்ன பாட்டு படித்தார்கள்? இந்த பாட்டை அது சிங்காசு முன்பாக இருந்து கொண்டு இந்த பாட்டை படிக்கிறார்கள். இது என்ன பாட்டு? புது பாட்டு. ஆனா புது பாட்டு தான். என்ன புது பாட்டு? எதை குறித்து பாடுகிறார்கள்? தங்களுடைய வெரி குட், மீட்பை குறித்து பாடுகிறார்கள். தேவதூதர்கள் இல்லை. தேவதூதர்களுக்கு இந்த மீட்பவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு மீட்பு தெரியாது. நமக்கு தான் மனுஷர்கள் தான் அது மீட்புக்குரியவர்கள். இவர்கள் பாடுகிற பாட்டு மீட்பின் பாடல். எனவே அவர்கள் அதில் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், பூமியிலே எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினீர். அப்ப எண்ணிக்கையில 24 பேரா அல்லது எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொன்னா யாரை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார்? யாரை? பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், புண்ணியங்களை அறிவிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்க பேதுரு சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப இவர்கள் பாடின பாட்டுக்கும் பேதுரு எழுதின வசனத்துக்கும் ஒற்றுமை இருக்கா? அப்ப அதுல யார் அது? எல்லாரும் அந்த கூட்டம் யாரு? விசுவாசிகளுடைய கூட்டம். விசுவாசிகளுடைய கூட்டம், ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். அவருடைய சிங்காசனத்தை சுற்றி உட்கார்ந்து இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு உங்களுக்கு ஒரு அறிவுக்கு நான் சொல்லித்தாரேன். என்னன்னு சொன்னால், புதிய ஏற்பாடு கைப்பிரதி மட்டும், இந்த மேனுவல் ஸ்கிரிப்ட் 2400, ஒருவேளை என்னுடைய அறிவு சரியா இருக்குமானால், கணிப்பு சரியா இருக்குமானால் 2400 கைப்பிரதிகள் இருக்கு. அதுல 100க்கு 99 90 விதமானவைகள் இந்த எழுத்திலே எப்படி என்று சொன்னால், இந்த பாட்டு இருக்கல, இந்த பாட்டை பாருங்க. இந்த பாட்டை பார்க்கும் பொழுது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் உடைக்கவும் பாத்திரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்தும் எங்களை சொல்லிருக்கல. அது அப்படி அல்ல, இது பிள்ளையார் டிரான்ஸ்லேட். அவர்களை, இவர்களை, அதான் ஒரிஜினல் லாங்குவேஜ், அதான் உண்மையான பாச. சில நேரத்தில் இந்த இங்கிலீஷ் பைபிள், தமிழ், டச் பைபிள் வைத்திருக்கிறவங்க வாசிங்க வாப்ப அந்த பகுதியை வச்சிருக்கிறீங்களா? ஆங்கில பைபிள், நெதர்லாண்ட்ஸ் பைபிள் ஒன்றும் இல்லையா? நல்லா இருக்கு. அதுல பார்த்தா சில இப்பத்திய புது மொழிபெயர்ப்புல அவர்களை, இவர்களை என்று மொழிபெயர்க்கிறார். என்னவாக இருந்தாலும் இப்ப சொல்லை அவர்களை வைத்துட்டு பாடுங்க பார்ப்போம். அவர்களை என்று இந்த பாட்டை சொல்லுங்க பார்ப்போம்.
தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் இப்ப சொல்லுங்க. ஏனெனில் அடிக்கப்பட்டு இப்ப அவர்களை என்று சொல்ல வச்சு வாசிங்க. சகல கோத்திரங்களிலிருந்து இந்த பாடலை பாடி இருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவர்களும் உண்டு. அப்படின்னு சொல்றார்கள், வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஆனால் இது தேவ தூதர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த சொல்ல வைத்து சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்ப இந்த தேவ தூதர்களும் ஒரு பாட்டு படிக்கிறார்கள். 8-10 11 பாரு. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய நல்லா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அவங்க ஒரு பாட்டு படிக்கிறாங்க, அவங்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அப்ப இதிலிருந்து என்ன? அவர்கள் என்ன பாட்டு படிக்கிறார்கள்? சகல சிருஷ்டிகளும் பூவில் உள்ளவர்களும் சமுத்திரத்தில் உள்ளவர்களும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாளர்கள் கனத்தையும் துதியையும் மயம் செலுத்துவார்கள் என்று அவர்கள் என்ன துதித்து அப்படியே செய்கிறார்கள். மீட்பின் கீதம் படிக்கல. இதுல மீட்பின் கீதம் அல்ல, சிருஷ்டிப்பின் கீதம். அதாவது அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய பெருமையை குறித்து, மகிமையை குறித்து, கனத்தை குறித்து, இதை குறித்து தான் அவர்கள் பாடுகிறார்கள். 1000 10,000 விளங்குதா பிள்ளைகளா? விளங்குதா உங்களுக்கு? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு மிக முக்கியமான படிப்பு. இது அனைவரும் குழப்பி அடிப்பார்கள். தேவ தூதர் பரலோகத்தில் தேவ தூதர் படிக்க போற பாட்டு, நாங்க படிக்கிற பாட்டு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் படிக்கிற பாட்டு மீட்பின் கீதம். நீங்க வாசித்தது மீட்பின் கீதம். இப்ப நான் சொல்லுற விவாதம் என்னவென்று சொன்னா, இது தேவ தூதர்கள் அல்ல. அதுக்கு முதலாவது பாயிண்ட். பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலேயோ தேவ தூதர்களை மூப்பர் என்று வேதம் அழைக்கவே இல்லை. பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. அது எல்லாரும் மக்களைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய மூப்பரை வரவழை, நீ சபையிலே மூப்பரை தெரிவு செய் என்று மூப்பர் என்று சொல்லப்பட்ட சொல்லு அது மனிதர்களுக்கு தான் பொருந்தது, தேவ தூதர்களுக்கு இல்லை. இரண்டாவது, இந்த இந்த சிங்காசனத்திலே இருந்த சிங்காசனத்திலே இந்த மூப்பர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?